செல்ல குழந்தையே, இன்று உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உனக்கான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. என் குழந்தைக்கு சில முக்கியமான விஷயங்களை சுமந்து உன் தெய்வம் வந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களை நீ தவிப்பாய், ஆனால் அதில் நஷ்டம் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போதும் நீ சில விஷயங்கள் மனதளவில் காயப்பட்டு நிற்கின்றாய். உன்னுடைய குலதெய்வத்தை நாட வேண்டும் என்று யோசிக்கின்றாய். நான் குலதெய்வம் நம்மை கைவிட்டு விடுமோ என்று என் குழந்தை பயப்படுகின்றாய். நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அப்படித்தானே இருக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கு அவர்களிடத்திலிருந்தையே உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையான சிந்தனைகளும் இப்போது உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. அடுத்தது என்ன செய்ய போகின்றோம், நாம் வாழ்க்கையில் என்னவாக போகிறோம் என்று நீ யோசிக்கின்றாய். உன் மனதை எவ்வளவு வேதனைப்படுகின்றது, வெள்ளேந்தியானது என்று உன் அம்மா எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்போதுமே அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலை நினைக்க கூடாது என்று, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளையின் மனதில் வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் நடப்பதை நினைத்து வேதனைப்படுகின்றாய். நம் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று நினைக்கின்றாய். இதற்கு மேலும் என்ன செய்ய போகின்றோம் என்று எண்ணி என் குழந்தை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படி நிற்கின்ற நேரத்தில் என் பிள்ளை சில நேரங்களில் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருக்கின்றது. இந்த மனிதரிடத்தில் ஆறுதலை தேடி தோற்று போன என் குழந்தைக்கு இந்த வராகி எப்போதுமே நல்ல ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் குலதெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பின் காரணமாக, அவர்களுக்கு உன் மீது கொண்ட பேரின்பின் காரணமாக உன்னோடு பேச நினைத்திருக்கின்றார்கள். நான் எப்படி உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதை விட பல மடங்கு அதிகமாக அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய குலத்தினை மட்டும் காக்கின்ற தெய்வம் அல்ல. உன் வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கின்ற இந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி நானும் அவரோடு கை கோர்த்து நிற்கின்றேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படும் போதெல்லாம் உன்னுடைய குலதெய்வம் கண்கலங்கிதான் போய்விடுகின்றது. ஏன் தெரியுமா? மனிதர்களுக்குள் இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா என்றுதான் அவர்கள் யோசிக்கின்றார்கள். என் பிள்ளையே, ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்றால் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதில் ஒன்று இருக்கின்றது. எப்போதுமே ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள். அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில், அது நேர்மையாக அன்பாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எவ்வளவுதான் அவர்கள் மீது வெறுப்பு காட்டி பிரிந்து வந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள். அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருந்து விடக்கூடாது என்று ஒரு உறவு நினைக்கிறது என்றால் அவர்கள் நல்ல உறவாக ஒரு நாளும் இருக்க முடியாது. இவர்களிடத்தில் இருந்து தப்பித்து கொண்டு என்று நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். என் பிள்ளையே, நீயோ ஒரு உறவு தன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று மனம் ஏக்கம் கொள்கின்றாய். நீ நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் அந்த தகுதி இருக்கின்றதா இல்லையா என்பது அத்தனை
உன்னிடத்தில் கேட்கின்றேன். உன் குலதெய்வமும் இதை நினைத்துதான் வருந்துகின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படாத இவர்களை நீ ஏன் நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இவர்களால் உனக்கு கஷ்டங்களும் சோதனையும் தான் அதிகமாக மிஞ்சியது. இப்போது வேண்டும் என்றே உன்னை கண்ணீர் வடிக்க இவர்கள் செய்கின்ற இந்த காரியத்தினால் தான் மனமுடைந்து போயிருக்கின்றாய். நீ மனமுடைந்து போவதைக் கண்டு ரசிக்கின்றார்கள். உண்மை நிலவரம் இதுவோ இருக்கும் போது என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது. நீ நினைக்கலாம், அம்மா நீ சொல்வது போல நான் விட்டுவிடேன் என்றால் நாளை என்னுடைய வாழ்க்கை அல்லவா கேள்விக்குறியாக நிற்கும். இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லாமல் நான் தனித்து விடப்பட்டு விடுகிறேன் என்று சொல்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இது போன்று உண்மையான அன்பு இல்லாமல் இருக்கின்றவர்களோடு பழகுவதை விட நீ தனியாக இருப்பதே மேல் என்று சொல்ல முடியும். உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நல்ல விஷயங்களை நடத்தி காட்டு கொடுப்பேன். இன்று நான் கொடுக்கின்ற இந்த சத்திய வாக்கினை முழுமையாக கேட்டு என் பிள்ளை உன்னை விட்டு செல்கின்ற உறவு எதுவாக இருந்தாலும் விட்டு விலகினில். எந்த உறவையும் இழுத்து பிடிக்காதே. நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் சற்றென மீண்டும் திரும்ப வந்து விடுவார்கள் என்று செய்கின்றவர்கள் வேண்டுமென்று உன்னை காயப்படுத்த நினைப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அதிலிருந்து விடுபட போவது கிடையாது. அவர்கள் எப்போதுமே உன்னை அழிக்கத்தான் முயற்சிகளை செய்வார்கள். இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் உன் வாழ்க்கையே என்று விழுந்துவிட்ட பிறகும் நிச்சயமாக கவனம் அதிகம் தேவையல்லவா? கண்மூடித்தனமாக என் மீது அன்பு வைப்பதற்கான சூழ்நிலைகள் இது கிடையாது. யார் எப்படி ஏமாற்றுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. உன் பாதை எந்த புற்றுக்குள் பாம்பு இருக்கும் என்று சொல்லிவிட முடியாதல்லவா? அதுபோன்றுதான் இந்த மனிதர்களின் மனதானது யாருக்குள் எந்த விஷயமும் கிடக்கும் என்று சொல்ல முடியாது. சற்றென்று உன் மீது காட்டி விடுகின்றார்கள். உன் வாழ்க்கை அப்படிதான் வீணாகி விடுகின்றது. எல்லாவற்றையும் அறிந்த என் பிள்ளை நீ நடக்க பழகு. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு உண்மையான உறவு வரும். அந்த உறவின் பிரிவினை உன் குலதெய்வமே அடையாளம் காண்பித்து கொடுக்கும். வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போவது உறுதி. யாராக இருந்தாலும் அடுத்தவரின் மனதினை காயப்படுத்தி விட்டார்கள் என்றால் அதன் பிறகு அவர்கள் மனிதர்களாகவே மதிக்க மாட்டார்கள். தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதிகாலை விடியும் பொழுது கூட தேவையில்லாத இந்த சிந்தனைகள் உன் மனதிற்குள் கொண்டு செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் எல்லாவற்றையுமே கவனத்தை சிதறித்து கொண்டிருக்கின்றாய். அதனால் தான் அம்மா ஓடி வந்து விட்டேன். உன்னுடைய கவனங்கள் எல்லாம் சிதறும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ உணராமல் போய்விடுகின்றாய். மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். இது போன்ற ஒரு நிலைக்கு ஒரு நாளும் தள்ளப்பட விடாமல் எப்போதுமே என் குழந்தை உன் வாழ்க்கை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இது ஆண்கள் பெண்களுக்கான எல்லாம் கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் பிரச்சனைகள் ஒன்றுதான். அதை எப்படி தீர்க்கின்றோம் என்பது மட்டும்தான் தனியாக நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என் பிள்ளையே, இவ்வளவு நாளும் நீ மனவேதனைப்பட்டாய். இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நாளும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கை கூடி வர வேண்டும். நீ இத்தனை நாட்களும் பட்ட கஷ்டங்களும் நீ இத்தனை நாட்களும் செய்த முயற்சிகளும் உனக்கு நல்ல பலன் கொடுக்க போகின்றது. எதுவுமே நடக்கவில்லை என்று என் பிள்ளை எண்ணி வருந்தாதே. இனி ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இனி ஒவ்வொன்றும் மன நிறைவாக இருக்கும். உன் குலதெய்வம் உன்னை எப்போதுமே ஆசீர்வதித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மையான உறவை உனக்கு அடையாளம் காட்டி தர போகின்றது. எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்ள முடியாத என் குழந்தை இனிமேல் நிச்சயமாக ஏதேனும் ஒரு அடையாளத்தின் மூலமாக பேசுகின்ற வார்த்தைகளின் மூலமாகவும் கண்டுபிடித்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக கொடுக்க போகின்றது. யாருக்காகவும் எதற்காகவும் நேர
நேரத்தை வீணடிக்காமல் தெய்வத்தை வணங்கி உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான அன்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும். உதாசனம் செய்து உன்னை விட்டு விலகி செல்கின்ற உறவுகள் எல்லாம் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடத்தில் வருகின்ற நிலை வரும்போது அந்த நேரத்தில் இவர்களை ஒருபோதும் நீ ஏற்றுக்கொள்ளாதே. மனதளவில் காயமடைந்தவர்கள் எந்த அளவிற்கு காயப்பட்டால் இந்த வாழ்க்கை கசக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கான வாய்ப்பினை அவர்களுக்கு கொடுத்து விட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.